விவசாயம் அதாவது 200 ஏக்கர் 300 ஏக்கர் ஒரு விமான நிலையம் அமைக்கணும்னா தேவைப்படும். இப்ப 80 கிலோமீட்டர்ல மதுரையில் விமான நிலையம் இருக்கு. தேனியில அது சாத்தியமா? அது மாதிரி தொழிற்சாலைகள் இல்லாத ஏரியா விவசாய பூமி உள்ள அதாவது விமான நிலையம் இங்க நிறைய தொழில் வளர்றப்ப அதுவும் அதுல ஒரு அம்சம். இப்ப ட்ரெயின் எல்லா இடத்துக்கும் கேட்கறாங்க. ட்ரெயின் போக்குவரத்து எதுக்கு கேட்கறாங்க? இங்க நிறைய ஹார்டிகல்ச்சர், ஏலக்காய் மற்ற மலையில விளைகிற பொருள்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வேற இடங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ட்ரெயின் இருந்தா, குட்ஸ் ட்ரெயின் இருந்துச்சுன்னா அதோடைய இது அவங்களுக்கு செலவு கம்மியாகும். இன்னொன்று, விமான நிலையம் அமைக்கிறதுக்கு நான் சொல்றது உதான் விமான நிலையம், சிறு விமான நிலையம், அந்த வாயுதூத் மாதிரி பிளைட்டு, சிறு விமானங்கள் இறங்குறதுக்கு, சென்னையிலேருந்து தேனிக்கு வர்றதுக்கு, பெங்களூர்லேருந்து வர்றதுக்கு இங்கே நிறைய எக்ஸ்போர்ட் தொழில்கள்லாம் இருக்கு. அதுக்கு உதவி செய்யற மாதிரி விவசாயத்துக்கோ சுற்றுச்சூழலுக்கோ நான் சொல்றது எந்த பாதிப்பும் இல்லாமல் பொதுமக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்துல அது அமைக்கப்படும். எத்தனையோ அரசாங்க இடம், தரிசு இடங்கள் கிடக்கு. அதே மாதிரி இடங்களை அதில் நான் ரொம்ப கவனமா இருப்பேன். நானும் ஒரு விவசாயியோட பையன் தான். இன்னொன்று, இயற்கை பாதுகாக்கணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருப்பேன். அதனால இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாம, இன்னொன்று என்னுடைய தேர்தல் அறிக்கையில பாருங்க, இயற்கை விவசாயத்தை இங்க மக்கள்கிட்ட இன்னும் ஊக்குவிக்கிற விதமாக திட்டங்களை செயல்படுத்துவேன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த பாயிண்ட்ல இல்ல, அது மெயின் இதுல இருக்கு. அது மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாம தேவையான்னு கேட்கறது தேவை. ஏன்னா இந்த பகுதி பொருளாதார ரீதியாக வளரணும்னா தொழிலும் வளரணும். அதே நேரத்தில் நமது இந்த விவசாயம் பாதிக்காம, நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாதிக்காம, நம்மளுடைய இயற்கை பாதிக்காம, இந்த மலை பிரதேசம் அதே அளவோட அதே நேரத்தில் வளர்ச்சி அடைவதற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல், மக்கள் யாரும் எதிர்க்காமல் உள்ள திட்டங்கள் தான் அங்க கொண்டு வரணும். இயற்கைக்கு, விவசாயத்துக்கோ இயற்கைக்கோ பாதிக்கிற திட்டங்களை நான் கொண்டு, தொழிற்சாலைகள் தான் சொல்லியிருக்கேன். நீங்க அது பொல்யூஷன் கிரியேட்டிங் தொழிற்சாலையா இருக்காது. அது சுற்றுச்சூழலை பாதிக்க, நல்ல கேள்வி, பாதிக்காத விவசாயத்துக்கு சார்ந்த தொழிலா கூட இருக்கலாம். நான் சொல்றது விவசாயம் சார்ந்த பொல்யூஷன் இல்லாத விவசாய எத்தனையோ தொழில் இருக்கு. அதை உருவாக்கி நீ சால்வ் பண்ணி பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க தான் கேட்கிறேன். அதை நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய வரப்பிரசாதமா 3வது முறை மோடி அவர்கள் தான் மத்திய அரசு பிரைம் மினிஸ்டர் அவராக இருக்கிறாரு. அந்த கூட்டணியில நான் அங்க வைக்கிறேன். இது தொகுதிக்கான வளர்ச்சிங்கிறப்ப, அந்த திட்டங்கிறப்ப நிச்சயம் அவர் ஸ்கீம்ஸ் கொடுக்கறதுல பிரைம் மினிஸ்டர் மத்திய அரசாங்கம் தயாரா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், டேமும் கட்டுவேன்னு சொல்றேன். கரெக்டா? ஏன்னா வவ்வால் துறை டேம் முன்னிலிருந்து என்கிட்ட சொன்னது. அது மாதிரி உங்களுக்கு தெரியாது, திப்பரவு தெப்பம்பட்டி அணையா அம்மா இருந்தப்ப மறுபடியும் அதை நாங்க எடுத்து அதை ஸ்டடி பண்ணோம். அதுக்குள்ளார 2006 அம்மாவுடைய ஆட்சி முடிஞ்சிட்டு, அதனால எங்களால் முடியல. அதே மாதிரி இங்க நிறைய திட்டங்கள் உங்களுக்கு சொல்றதுக்குன்னா, இந்த மக்கள் கேட்ட திட்டங்கள் தான். நம்ம ஆண்டிப்பட்டி மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டமா இருக்கட்டும், நாங்க கொண்டு வந்த அது மாதிரி அடுக்கத்துக்கு சாலை எல்லாமே மக்கள் விரும்பிய திட்டம் தான். இந்த உதான் விமான நிலையங்கிறது இங்கேயும் ஒரு பிளைட் வரணும், தேவைன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிளைட் கூட வரலாம். இப்ப தூத்துக்குடிக்கு போகுது இல்ல, அது மாதிரி எத்தனை இடம் இருக்கு. என்ன நம்ம ஊர்ல தரிசு இடம் இல்லையா? அது விமான நிலையம் வச்சு நீங்க சொல்ற மாதிரி இயற்கை வளத்துக்கோ விவசாயத்துக்கோ அது மாதிரி சுற்றுச்சூழலுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாத தொழிற்சாலைகளும் திட்டங்களும் அமைப்போம். அதுதான் நல்லது. நீங்க கேட்டது அதை சொல்லிடுறேன்.